திக்கட்டும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தியை சொல்லலான்னு நான் விரும்புகிறேன். இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஒரு காணொலி வாயிலாகவே விளக்குறேன். என்ன செய்தின்னு சொன்னால், வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டோம்னா உலகம் முழுக்க நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் எல்லா மொழிக்காரங்களும் பயன்படுத்துகிறாங்க. அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சரி, அதில் என்ன செய்தின்னு சொன்னால், இப்போ அந்த வாட்ஸ்அப்பில் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தவங்க நமக்கு ஒரு ஆங்கிலத்திலேயோ அரபி மொழியிலையோ ஹிந்தி மொழியிலையோ எந்த ஒரு மொழியில் உலக மொழிகளில் எதில் நமக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாலும் அவங்க அனுப்பின அந்த மெசேஜை நம்ம செலக்ட் பண்ணி போய் ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க அனுப்பியிருக்கிறது நம்ம தாய்மொழியில் வரும். சரியா? அதாவது நம்ம தாய்மொழி அதில் இருந்தால், இதில் அவன் கொடுத்துருக்க அந்த ட்ரான்ஸ்லேட்னு சொல்லி கொடுத்துருக்கான மொழிகள், அந்த மொழிகள் அந்த அட்டவணையில் நம்ம மொழி இருந்தால் நம்ம மொழியில் காட்டும். அதாவது இந்த வாட்ஸ்அப்பில் உள்ள அப்ளிகேஷன் செட்டிங்ஸில் தமிழ் கொடுத்துருக்குறான். அதில் கிட்டத்தட்ட ஒரு 54 மொழி நெருக்கி கொடுத்துருக்குறான். ஆனால் ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட ட்ரான்ஸ்லேட்டுங்கிற அந்த மொழி பட்டியலில் நம்ம தமிழ் மொழியை சேர்க்கலாம். ஆனால் இந்திய மொழி ஹிந்தியும் இருக்குது, ஒரு சில மொழிகள் இருக்குது. அவனுக்கு ஏன் தமிழ் மொழியை சேர்க்கலாம்? உலகம் முழுவதும் தமிழர்கள் பரவி வாழ்கிறாங்க. பல நாடுகளில் 2வது ஆட்சி மொழியாக இருக்குது. என்ன அப்படி இருக்கும்போது எதுக்காக சேர்க்கலன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே மெயில் போட்டிருந்தேன். ஆனால் அந்த மெயிலுக்கு சரியான ஒரு பதிலும் வரலை. இதே நான் ஒரு ஆள் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் ஆகாது. ஏன்னா எங்கும் தமிழ் எதிலும் தமிழுங்கிற மாதிரி தமிழர்கள் அங்கங்கே நம்ம பிரிஞ்சு கண்ணாமுன்னான்னு இருக்கிறோம். இருந்து நமக்கான உரிமையை நம்ம போராடி தான் வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் இதுக்கு மெயில் போடணும், ஆனால் விளக்கமாக போடணும். நான் என்ன சொல்ல வரேங்கிறத ஒரு காணொலி வாயிலாகவே உங்களுக்கு விளக்கிடுறேன். இப்போ அடுத்து வர அந்த வீடியோவை நீங்கள் பாருங்களேன். அன்பு நண்பர்களே, இப்போ பாருங்கள், நான் என்ன சொன்னேங்கிறத உங்களுக்கு நல்லா தெளிவாக விளக்குறேன் பாருங்கள். இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம். இந்த வாட்ஸ்அப் இருக்குது, சரியா? இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் அப்போ அவங்ககிட்ட நம்ம எங்கள் தமிழ் மொழியை ஏன் சேர்க்கலை அப்படின்னு கேட்டால் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அவன் அனுப்புகிற நம்மள்கிட்ட காட்டுற மெசேஜ் இதை தான் காட்டுவான். செட்டிங்ஸில் போயிட்டு அவன் நமக்கு காட்டுறது என்னென்னா இந்த ஆப் லாங்குவேஜை காட்டுவான். இதை காமிச்சிட்டு இங்கே பாருங்கள், இதில் உங்கள் மொழி தான் இருக்குதே அப்படின்னு சொல்லுவான். இந்த பாருங்கள், இதில் நிறைய மொழி இருக்குது, சரியா? இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இல்லை. ஆனால் இல்லை தமிழ் மொழி இருக்கா, நான் மொத்தமாகவே தமிழில் தான் வச்சுருப்பேன். இப்போ உங்களுக்கு நான் விளக்கி சொல்லணுங்கிறதுக்காக புரியாதுங்கிறதுக்காக தான் நான் ஆங்கிலத்தில் மாற்றி வச்சுருக்கிறேன். சரி, ஓகே, அது இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இப்போ அந்த ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கீழே ஒரு மெசேஜ் இருக்குது பாருங்கள். இந்த மெசேஜ் என்னென்னு நமக்கு தெரியும்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரைட் சைடில் மேலே டாப்பில் இருக்கிற அந்த 3 புள்ளியை டச் பண்ணோம்னா இந்த காட்டுது பாருங்கள், இன்ஃபோ, காப்பி, எடிட்டு, பின்னு, ட்ரான்ஸ்லேட்னு. இந்த ட்ரான்ஸ்லேட்டுங்கிறத நம்ம டச் பண்ணுறோன்னு வச்சுங்க. ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷனுக்கு காட்டுதா? இங்கே பாருங்கள், இதில் அந்த ட்ரான்ஸ்லேட் 2ன்னு போட்டு அந்த டிஃபால்ட்டாக அவன் இங்கிலீஷ்னே வச்சுருக்கிறான். ஓகே, இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த சூஸ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணோம்னா அதில் என்னென்ன மொழிகள் கொடுத்துருக்கான் பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம தாய்மொழி மட்டும், தமிழ் மட்டும் இல்லை. உலகம் முழுக்க நம்ம பரவி வாழ்கிறோம். எவ்வளோ ஒரு இன்றியமையாத ஒரு மக்கள் இவனை நம்ம எதுக்காக நம்ம மொழியை இவன் சேர்க்கலை பாருங்கள். ஹிந்திலாம் இருக்குது, இந்தோனேஷியன் லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது. நம்ம அடுத்த மொழியெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு நம்ம மொழி வேணும், புரியுதுங்களா? இப்போ இவர் இந்த அப்ளிகேஷனில் இது மட்டும் இல்லை, நிறைய அப்ளிகேஷனில் நான் பார்த்துருக்கேன். இந்திய மொழிகள் நிறைய குறிப்பிட்டிருப்பானுங்க, ஆனால் தமிழ் மட்டும் குறிப்பிட மாட்டேங்கிறானுங்க. இதை இப்படியே நம்ம தொடர்ந்து விட்டுக்கிட்டே போனோம்னா நம்மளை உதச்சி கீழே தள்ளிவிடணும் போல் அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஆதங்கமாக இருக்குது. இதை அனைத்து தமிழர்களும் பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் மெயில் போட்டு நம்ம மொழியை நாம் தான் மீள் உருவாக்கம் செய்கிற மாதிரி எல்லா செயலிலையும் நம்மளுடைய மொழியை நம்ம கொண்டுட்டு வரத்துக்கு நாம் தான் முன்னேற்பாடு செய்யணும். இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பார்த்துக்கிட்டிங்களா? இதுதான் செய்தி. அந்த காணொலியை பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதில் தான் நம்ம எல்லா மொழியும் குறிப்பிட்டிருப்பானோ. இந்திய மொழிகள்லையே ஒரு சில ஏன்னா அந்த மொழி பேரை அந்த மொழி நமக்கு ஒன்றும் எதிரி கிடையாது. நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதை அடுத்தவன் தாய்மொழி, அதை பற்றி நம்ம மதிக்கிறோம். நம்ம அதை இகழ்கிறதுக்கெலாம் ஒன்றுங்க வேலை இல்லை. ஆனால் ஏன் நம்ம மிகவும் பழமையான நம்ம தாய்மொழியை எதுக்கு அவன் சேர்க்கலை? அந்த அப்ளிகேஷன் எந்த நாட்டுக்காரனா இருப்பான்? வாட்ஸ்அப்காரன். நான் பார்த்த வரை எனக்கு தெரிஞ்சு சைனான்னு நினைக்கிறேன். ஏன் சைனாவுக்கு தமிழ்காரனை பற்றி தெரியாதா? தமிழ் மொழியை பற்றி தெரியாதா? சொல்லுங்கள். இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டாவே சைனீஸ் அந்த மொழியிலேயே கூட நம்ம தாய்மொழி நிறைய
நம்ம தமிழ் வார்த்தைகள் நிறைய இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. நிறைய சீனர்கள் தமிழ் படிக்கிறாங்கங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் பாருங்கள், அதில் நம்ம தாய்மொழி இல்லை, தமிழ் இல்லை. நான் ஏற்கனவே வந்து நான் மெயில் போட்டிருக்கிறேன். அப்பயும் வந்து அதுக்கு சரியான அணுகுமுறையில் அவன் காட்டுறது எல்லாமே அந்த செட்டிங்ஸில் இருக்குது பாருங்கள், அந்த செயலியோட அமைப்பில் மாற்றுறதுக்கு உண்டானது அதை மட்டும்தான் காட்டுறான ஒழிஞ்சு இந்த டிரான்ஸ்லேட்டுங்கிற அந்த அமைப்பில் நம்ம தமிழ் மொழியை அவன் சேர்க்கலை. இதை நான் ஒரு ஆள் மட்டும் பேசி பயனில்லை, எல்லாரும் மெயில் போடுங்க. மெயில் போட்டு நம்ம தமிழ் மொழி அதில் சேர்க்கணும் டிரான்ஸ்லேட்டில். ஏன்னு வச்சுங்க, இப்போ நான் இங்கே ஒரு அரபு கண்ட்ரிகளில் வேலை செய்கிறேன், அல்லது மற்ற ஏதோ ஒரு நாடுகளில் வேலை செய்கிறோம். அந்த மண்ணை சார்ந்த அந்த ஓனர் நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா அது நம்ம மொழியில் நம்ம பார்த்து படிக்கணுமா, படிச்சுக்கணுமா, புரிஞ்சுக்கணுங்களா, தெரியணும், எப்படி தெரியும்? அப்போ அதுக்கு தானே இந்த அப்ளிகேஷன், அதுக்கு தானே நமக்கு பயன்படுது. அப்போ அதில் இருக்கிறவன் வந்து எல்லாருக்கும் பொதுவாக தானே இருக்கணும். நான் அதுக்காக அவன் குறிப்பிட்டிருக்கிற மொழியை மட்டுமா போய் நான் கற்றுக்க முடியும்? சொல்லுங்கள். அதாவது புகழ்மிக்க மொழி திணிக்கும், அந்த புகழ்மிக்க மொழியை அவன் புறந்தள்ளுற மாதிரி பண்ணியிருக்கான். அதுதான் அவன் ஆதங்கமாக இருக்குது. அனைத்து தமிழர்களும் மெயில் போட்டு இதை நம்ம தாய்மொழி தமிழில் சேர்க்கறதுக்கு உண்டான வழிகளை பார்ப்போம். நன்றி அன்பு நண்பர்களே, தமிழ் உறவுகளே, திக்கட்டும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.